திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்ததிலிருந்து எல்லா துறை வாரியாக இருக்கிற அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதை தான் குறிக்கோளா வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? வேதனை தான் மிச்சம். இந்த ஆட்சி வேதனை தான் மிச்சம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 1/4 வாக்குறுதி கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல உங்களால. ஆனா திரு ஸ்டாலின் பேசுறார், 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா குறிப்பிடுறார். நான் சட்டமன்றத்தில் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 98 அறிவிப்புகள் நீங்க நிறைவேற்றப்பட்டதாக இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்தில் வெளியிடுறீங்க. அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் பதிலே இல்ல. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியிலே இடம்பெற்றுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிருப கேட்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு நிருபர் கேட்கின்ற பொழுது திரு சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகிறார், அப்படின்னா எல்லாமே நிறைவேற்றப்பட்டதான அர்த்தம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியுடைய தலைவரே குறிப்பிட்டு விட்டார்.